வணக்கங்க. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுகிற மனைவியா நீங்க? குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற அம்மாவா நீங்க? ஏன் என் வாழ்க்கை மட்டும் சுலபமாவே இல்ல அப்படின்னு புலம்புகிற ஆளா நீங்க? யூ ஆர் நாட் அலோன். பரிசுத்த வேதாகமத்துல அநேக பெண்கள் இருந்தார்கள். எல்லாருடைய லைஃபும் ஈஸியா இல்லைங்க. ரூத் தன்னுடைய கணவரை இழந்து போனா, எதிர்காலத்தையே இழந்து போனா. சாராள் 90 வயது ஆகியும் கர்ப்பம் செத்து போன நிலைமையில இருந்தா, குழந்தை இல்ல. அன்னாள் வருஷக்கணக்கா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, குழந்தை இல்ல. மரியாள் கன்னியா இருந்தால், ஆனா அவ கர்ப்பமாயிட்டா அப்படின்னு தேவதூதனால அறிவிக்கப்பட்டவள். 12 வருஷமாய் ப்ளீடிங் டிசார்டரோட இருந்த ஒரு பெண்மணி. இப்படி பல பெண்கள் அவருடைய வாழ்க்கை சுலபமாவே இல்லைங்க. God's daughters don't have it easy. They have it anointed. They have it appointed. They have it highly favored. They have it predestined and they have all had their victory. தெய்வத்தின் பிள்ளைகளாகிய, தெய்வத்தின் மகள்களாகிய அவர்கள் மாத்திரம் இல்ல, நீங்களும் சரி, உங்க வாழ்க்கை முன் குறிக்கப்பட்டதாக, அபிஷேகம் நிறைந்ததாக, ஆண்டவருடைய தயவு பெற்றதாக இருப்பதனால நிச்சயமாகவே நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தோத்து போவது இல்லைங்க. You will be victorious with Christ Jesus. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஈஸியாவே இல்ல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே you will be a successful woman. Have a nice day. God bless you.